ஆப்கி அதாலத்தில் ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஓட்டுக்காக அரசியல் பண்ணுவார். நிதிஷ் சார், மக்களும் அடிக்கடி உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. இப்போ தேர்தல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்களும் உங்க பார்ட்டியும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய வாசல்கிட்ட போய் நிக்கிறீங்க. அடிக்கடி பாஸ்வான் அவர்களை எங்ககிட்ட வாங்கன்னு கூப்பிடுறீங்க. பீகார்ல இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்களே இதை முன்மொழிஞ்சிருக்கோம். அப்புறம் அவரோட வீட்டில் நடந்த பார்ட்டிக்கு எங்களை அழைச்சிருக்காரு. நாங்களும் போயிருந்தோம், பேசணும். அந்த டைமும் பேசணும், அப்புறம் அதுக்கப்புறம் பேசியிருக்கோம். ஆனால் அதில் எங்களோட நோக்கம் ஒன்று தான். நாங்கள் அவர்கிட்ட இதுதான் சொல்ல முயற்சி பண்ணணும், அங்கே அரசாங்கத்துக்கு விரோதமாக இருக்கிற ஓட்டை நம்ம ஒன்று சேர்க்கணும்னு. அவரும் உங்ககிட்ட இதை சொல்ல முயற்சி பண்ணாரு. ஒருவேளை நீங்க பிஜேபியை விட்டீங்கன்னா உங்க கூட வர தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. இல்லை, பேலன்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன், அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் இதுதான். நாங்கள் யாரையுமே விட்டுறக்கூடாதுன்னு. அதனால நாங்கள் பாஸ்வான் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும். ஆனால் அவருக்கு அவரோட பிரச்சனை இருக்கு. இத்தனை நாளாக அவர் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தார். நம்பர் 1. நம்பர் 2, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்டர். அவர் அதிலிருந்து வெளியே வர விரும்பல. ஒரு தடவை இந்த முன்மொழிவு வந்தப்போ எங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் என்டிஏவை விட்டுருங்கன்னு. அப்போ எங்கள் தரப்பில் எங்கள் கட்சியில் இந்த அறிக்கையை கொடுத்தாரு, நீங்கள் யூபிஏவை விட்டுருங்கன்னு. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? நீங்க காங்கிரஸ் கூட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு தயாரா இருந்தீங்களா? காங்கிரஸ் கட்சி ஓப்பனா யூபிஏலிருந்து லாலு பிரசாத் அவர்களை வெளியேற்றிட்டாங்கன்னா, அவரை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் பீகார்ல அழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்னாகணும்னு அப்ப நாங்க யோசிச்சிருப்போம். நாங்க என்ன சொன்னோம்னா, காங்கிரஸ் கட்சி எப்படி செஞ்சா நாங்க யோசிப்போம்னு. ஜார்ஜ் பெர்னாண்டஸை விட காங்கிரஸ்க்கு பெரிய சப்போர்ட்டர்ஸ் யார் இருக்கா சொல்லுங்க பாப்போம். அவர் என்ன சொன்னார்னா, பீகாரை காப்பாத்துறதுக்கு நாங்க காங்கிரஸை கூட விட தயாரா இருக்கோம்னு. நாங்க தயாரா இருந்தோம். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு தைரியம் இருக்கா? அவங்களுக்கு இங்க 24 எம்பியோட சப்போர்ட் வேணும். அவங்க லாலு பிரசாத் கூட எவ்வளவு டிராமா பண்ணாலும் சண்டை போடவே முடியாது. ஆனா நிதிஷ் சார், எந்த காங்கிரஸை நீங்க வாழ்க்கை முழுக்க எதிர்க்கிறீங்களோ, பீகார் தேர்தலில் ஜெயிக்க அவங்களுக்கு துணையா போக தயாராயிட்டீங்களா? காங்கிரஸ் கட்சி கூட நாங்க ஒன்னு சேர்றதுல அந்த நேரத்துல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்ல. ஆனா காங்கிரஸ் கட்சியில இருந்து லாலு பிரசாத் யாதவ முழுமையா வெளியேற்றம் செய்யணும். அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, அதாவது காங்கிரஸ் பார்ட்டி உங்க அரசாங்கத்தை உருவாக்க அவங்க அரசாங்கத்தை பலி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நாங்களும் பலியாக முடியாது இல்லையா? அவங்க தில்லியில உட்காந்து லாலு பிரசாத் கூட அரசாங்கத்தை நடத்துவாங்க, அப்புறம் பீகார்ல மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நடத்த முடியுமா? நீங்க பாத்தீங்கல்ல, காங்கிரஸ் கட்சி லாலு பிரசாதோட சிட்டிங் சீட்டை தவிர மத்த சீட்ல தான் தேர்தலில் போட்டியிட முடிவு பண்ணாங்க. அது எதுக்காக? ஆப்போசிஷனோட ஓட்டை பகிர்ந்து கொடுக்க, அப்புறம் லாலு அவர்களை சேவ் பண்றது. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு 2 விதத்திலையும் லாபம் தான். பாஸ்வான் அவர்களும் அவங்களுக்காக சீட்டை விடுறாரு, லாலு யாதவும் அவங்களுக்காக சீட்டை விடுறாரு. ஆனா நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைய நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, யூபிஏ பூராவுமே செதறி போயிருக்கு. அவங்களால எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாது. அவங்க ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்துல இறங்கல. அப்புறம் 2வது விஷயம், அவங்க போராடுறத பத்தி பேசுறாங்களே, அதுல தம் இல்ல. ஏன்னா லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் நல்லதுன்னு சொல்றாரு, காங்கிரஸ் லாலு ரொம்ப நல்லவர்னு சொல்றாரு. ராம்விலாஸ் பாஸ்வான் காங்கிரஸ் பார்ட்டிக்காக நாங்க விடுறோன்றாரு. அட சண்டைன்னா சண்டை தானே. இதுக்கு என்ன அர்த்தம்? சண்டை போடுறாங்க, ஒன்னு சேர்றாங்க, என்ன அர்த்தம்? தில்லியில சேர்ந்துக்கிட்டு பீகார் மக்களை முட்டாளாக்குறீங்களா நீங்க? பீகார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்களா சொல்லுங்க? இதையதானே நீங்களும் செய்ய அவங்க லாலு பிரசாத் யாதவ அங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. உங்க முயற்சியும் இதுதானே? பாஸ்வான் அவர்களை தில்லியில காங்கிரஸ் கூட இருக்க சொல்லிட்டு பீகார்ல உங்க கூட வர சொன்னீங்க. இல்ல, அது நடக்காது. இது நடக்கவே முடியாது. இது பாஸ்வானுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். எப்ப அவர் முன்னாடி வராரோ அப்போ பீகார் மீதோட இன்ட்ரெஸ்ட்ல மெதுவா அங்க போயிருவாரு. அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமே ஆகாது. நாங்க அவர்கிட்ட இதை பத்தி பேசணும். ஆனா இதுக்கு ஒத்துக்கிட்டா பாஸ்வான் அவர்களுக்கு இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். அதுக்குதான் அவர் அந்த திசையில முன்னாடி போகல. நீங்க பாஸ்வான் அவர்களை பத்தி விமர்சிக்க விரும்பல, அது நல்லா தெரியுது. அதுக்காக இது ஒன்னும் அர்த்தம் இல்ல. நீங்க போஸ்ட் போல் அலைன்ஸோட வாச கதவை ஓபன் பண்ணி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க ரஜத் சார், அரசியல்ங்கிறது சாதிய கூறுகள் உள்ள ஒரு விளையாட்டு. அது ஒரு போராட்டம். நாங்க லாலு பிரசாத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க பாஸ்வான் கூட போராடல. நாங்க யார் கூட போராடணுமோ போராடுவோம். ஆனா மக்களவை தேர்தல்ல பாஸ்வான் அவர்களும் லாலு அவர்களும் உங்களுக்கு எதிராக போராடினாங்க. ஆமா, போராடினாங்க. அது அவங்களோட பிரச்சனை. ஆனா நாங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். பாஸ்வான் அவர்களும் ஒரு சில டைம் டார்கெட்டை மிஸ் பண்ணுவார், ஒரு சில டைம் எங்களை குறி வைப்பாரு. அவர் அப்படி பண்ணக்கூடாது. ஆனா நாங்க என்னைக்கும் அவரை குறி வைக்கிற முயற்சி பண்ணவே மாட்டோம். நாங்க குறி வைக்கிறது லாலு அவர்கள் மட்டும்தான். நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க,
எத்தனையோ ஃபார்முலாவை உருவாக்குனீங்க. இப்போ இப்படியும் சொல்லலாம், நீங்க ஒரு லாலிபாப்னு. முதலமைச்சர் பதவியோட லாலிபாப், அதுவும் ராம்விலாஸ் பாஸ்வான் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுவும் நீங்க இவ்வளவோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எப்பவாவது உங்க எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியுமா? எங்களோட கவலையெல்லாம் பீகாரோட எதிர்காலத்தை பத்தி தான். நான் என்னோட எதிர்காலத்தை பத்தி கவலையே படல. என்னோட எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படல. அப்புறம் நீங்க லாலிபாப்னு சொன்னீங்க, அது இல்ல. அது சொல்லப்போனா அது ஒரு மிகப்பெரிய முயற்சின்னு நினைக்கிறேன். அதை இப்படியும் சொல்லலாம். அதை யோசிச்சு மக்களோட முயற்சி எதிர்க்கட்சியோட ஒற்றுமைக்காக எங்களுக்கு கொடுத்த முன்மொழிவு. அது ஒன்றும் லாலிபாப் இல்ல. அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நாங்க அதுக்கு அப்புறமும் கூட நாங்க அந்த போட்டியில கலந்துக்க விரும்பல. நிதிஷ் சார், நீங்க யார தலைவரா ஏத்துக்க தயாரா இருந்தீங்களோ அவரே தலைவராக தயாரா இல்ல. இப்ப இதுதான் பிரச்சனையே. பாஸ்வான் அவர்கள் முதலமைச்சர் பதவியை காங்கிரஸ்க்கு கொடுக்க தயாராயிட்டாரு. இது அவருக்கு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இதுதான் சொல்லுவேன். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எங்களோட பேச்சை கேட்டார்னா பீகாரை ஆளலாம். அப்படி ஆளும்போது அவரோட திறமையை காட்டினார்னா நாட்டிலையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க அவருக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம்.